ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர். என்னோட நேபாள் யாத்திரா வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புத்தர் பிறந்த இடமான லும்பினி பற்றிய வீடியோ. நாங்கள் அயோத்தியாவிலேருந்து இந்தியா நேபாள் பார்டர் சொனாலிக்கு வந்துட்டோம். அங்கேருந்து சொனாலியில் இருக்கிற இந்தியா பார்டரை கிராஸ் பண்ணி நேபாள் பார்டருக்குள்ளே போகணும். ஜிவி டூர் நிறுவனத்திலேருந்து ஆல்ரெடி டூரிஸ்ட் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நேபாள் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எதுவும் தேவையில்லை. டூரிஸ்ட் அந்த பர்மிஷனில் நாங்கள் ஆதார் கார்டை மட்டும் காமிச்சிட்டு இந்தியா பார்டர் தாண்டி நேபாள் பார்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நேபாள் பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் ஸ்டார் ஹாலிடே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நைட் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது, கன்வீனியன்ட்டாக இருந்தது. நேபாள் பார்டர் தாண்டினோடனே நம்ம இந்தியன் சிம் எதுவும் ஒர்க் ஆகாது, பிஎஸ்என்எல், ஏர்டெல் எதுவுமே ஒர்க் ஆகாது. அங்கே நேபாளில் ஒரு லோக்கல் சிம் வாங்கி நம்ம போட்டு அதை நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி நம்ம பிஎஸ்என்எல் அல்லது ஏர்டெல்லுடைய இன்டர்நேஷ்னல் ரோமிங்கை வந்து நம்ம போட்டுக்கிட்டோன்னா அது ஒரு 3000 ருபீஸ் ஆகும் 10 டேஸுக்கு. இந்த நேபாள் லோக்கல் சிம் வந்து 300 ருபீஸ் தான் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த லோக்கல் சிம்மை வாங்கி போட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் டெரஸில் போய் இந்த சொனாலி சன்ரைஸ் வியூவை சூப்பராக வீடியோ எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வியூ பாருங்கள். மார்னிங் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இங்கே நேபாளில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி 100 ருபீஸுக்கு நேபாளோட கரன்சி வந்து 130 ருபீஸ் வேல்யூ இருக்குது. நேபாள் கண்ட்ரிக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது செலவு பண்ணுறதுக்கு ஒரு 1000 ருபீஸுக்கு நேபாளி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம். நாங்கள் எங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து அதை ஏசி பஸ்ஸில் ஏறி புத்தர் பிறந்த இடமான லும்பினி பார்க் அதை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். சொனாலியிலேருந்து இந்த லும்பினி பார்க் போகிற அந்த ஹைவே வந்து சித்தார்த்தா நேஷனல் ஹைவே அப்படின்னு பேர் இருக்கு. இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா போகிற வழியில் புத்த விகாரம் மாதிரி ஒரு அழகான ஆர்ச் கட்டியிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த ஆர்ச்சுக்கு லும்பினி கேட் ஆர்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சித்தார்த்தா ஹைவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேன் ரோடு. இது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிட்டி லிமிட் தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனேவே ஃபுல்லாக கோதுமை வயலாக இருக்குது. நிறைய கோதுமை விளைவிச்சிருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது ஹார்வெஸ்ட்டுக்கு. இங்கேயே கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த கோதுமை வயல்கள்லாம் ஹார்வெஸ்ட் முடிஞ்சு அந்த வைக்கோல் எல்லாம் தீ வச்சு எரிச்சிருக்காங்க. நேபாளில் இருக்கிற இந்த லும்பினிங்கிற இடத்துல தான் சித்தார்த்த கௌதமர் பிறந்தார். இந்த இடத்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த லும்பினி பார்க்குடைய மெயின் கேட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே நடக்கணும். அதனால நாங்கள் வந்த பஸ்ஸை வெளியில் பார்க் பண்ணிட்டு இ ரிக்ஷாவில் ஏறி நேராக உள்ளே போயிட்டோம். முன்னாடி இருக்கிற பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல இறங்கிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா போட்டிங் போறதுக்கு ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜோதி ஒன்று 24 ஹவர்ஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த போட்டிங்க்கு என்ன காஸ்ட் எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்ட்டு இங்கே ஒரு போர்டில் போட்டிருக்காங்க. இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனா புத்தருடைய சின்ன குழந்தை உருவம் ஒரு சிலை இருக்கு. இந்த சித்தார்த்தா சிலையை தாய்லாந்து அரசாங்கம் பராமரிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்கு. எல்லாரும் அங்க செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நல்லா அருமையான இடம் அது. நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டாச்சுல இருந்து உள்ள போறதுக்கு உள்ள 2 பக்கம் வழியில பாத்தீங்கன்னா அழகான கார்டன்ஸ் இருக்கு. பக்கத்திலேயே 2 பக்கமும் அழகான வாட்டர் பாடிஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடுல டிக்கெட் கவுண்டர் இருக்கு. எங்களுக்கு எங்க டூர் ஆபரேட்டர் பல்கா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டாங்க. இங்க ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நம்ம செப்பல்ல விட்டுட்டு வெளியில இருக்க டேப்ல நம்ம காலில் வாஷ் பண்ணிட்டு உள்ள போனோம். இந்த புத்தருடைய பர்த் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கேமரா மொபைல் போன்லாம் உள்ள கொண்டு போகலாம். ஆனா அதெல்லாம் நம்மளுடைய பேக்குக்குள்ள வச்சுட்டா உள்ள போகணும். உள்ளுக்குள்ள போட்டோகிராஃபி ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு. அப்படி ஏதாவது அவங்க அதையும் மீறி போட்டோஸ் எதாவது எடுத்தாங்கன்னா நம்மளுடைய மொபைல் போன்ஸ் அல்லது கேமராவை சீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப காஷியஸா இருக்கணும். போட்டோ எடுக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாவே. நம்ம அவங்களுடைய ரூல்ஸை மதிக்கணும்.
புத்தர் பிறந்த அந்த புனிதமான இடத்தை பார்வையிட்டு மீண்டும் அந்த பார்க் வழியாக நடந்து வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த லும்பினி காம்ப்ளெக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா பலவேறு கண்ட்ரிலேருந்து அவங்க புத்தருடைய ஹெரிட்டேஜ் படி அவங்க பில்டிங் கட்டியிருக்காங்க, அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அழகான கட்டிடங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து இ ரிக்ஷாவில் ஏறி கிளம்பிட்டோம். இந்த அழகான புத்த விகாரங்களை பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய பஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இ ரிக்ஷா டிரைவர்ஸு சூப்பராக ஓட்டினாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாங்கள் வந்த பஸ்ஸில் ஏறி இங்கே பக்கத்தில் இருக்கிற கைலாஷ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து இறங்கிட்டோம். இங்கே மத்தியானம் லஞ்ச் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. புத்தர் பிறந்த இந்த லும்பினி அப்படிங்கிற இடம் மிக புனிதமான இடம், அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டியது. இங்குள்ள நிறைய புத்த விகாரங்கள்லாம் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களே கட்டி கொடுக்குறாங்க, அவங்களே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். புத்தர் பிறந்த இடமான லும்பினி பற்றின இந்த வீடியோ அவ்வளோதாங்க. லும்பினியில் எங்களுடைய டூர் முடிச்சுட்டு எங்களுடைய அடுத்த இடமான நேபாளில் இருக்கிற மிக ஃபேமஸான பொக்காரா அப்படிங்கிற சிட்டிக்கு கிளம்பிட்டோம். இந்த பொக்காராங்கிற சிட்டிக்கு போகிற ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரூட் இது. இந்த நதி பார்த்தீங்கன்னா கூடவே வந்துட்டு இருக்கு, கீழே நல்ல டெப்த்தில் இருக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டான ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கு. டேஞ்சரான ரூட் இது. அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் ஆகி இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த புத்தர் பிறந்த இடமான லும்பினி பற்றின வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. என்னோட ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, see you.